ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் ஷார்ட் ஸ்லீவில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரியோட கலர் காம்போ பார்த்திங்கன்னா ராணி பிங்க் வித் சீ க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வந்து சில்வர் ஜரி வச்சு கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி லீஃப் மோட்டிவ் மாதிரி. அந்த சைடில் கொடுத்துருந்த மோட்டிவ்ஸ் வந்து டல் கோல்டு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைல்டாக ரோஸ் கோல்டு மாதிரி ஜரி ஒர்க் மட்டும் கொடுத்துருக்காங்க, சின்ன பார்டர்ஸ் தான். அண்டு சாரியோட முந்தானி பார்த்திங்கன்னா சீ க்ரீன் கலரில் மைல்டு ஜரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளவுஸ் பீஸுமே சேம் இதே சீ க்ரீன் கலரில் தான் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷார்ட் ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பார்டர்ஸை விட்டுட்டு ஷார்ட் ஸ்லீவ்க்கு மார்க் பண்ணி டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ளோரல் பேட்டர்ன் தான், ஜஸ்ட்டு ரேண்டமான ஒரு லுக்கில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கீழே பார்டர் லைன் 3 லைன் ஜரி ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். தென் ஃப்ளார்ஸ் வந்து 2 மாடல் ஃப்ளார்ஸ் வரும். ஸோ குட்டியாக சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, அதில் ஒரு ஃப்ளார், டாட் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுலலாம் ஒவ்வொரு ஃப்ளார் வரும். அப்புறமா கொஞ்சம் லீவ்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து எந்த இடத்துலலாம் போடணும் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளார் போடுறதுக்கு சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன் தான், ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன். அதிலிருந்து ட்ராப் பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறேன். பேர்ல் ஒயிட்டில் ட்ராப் பீட், அப்புறமா ராணி பிங்க் கலரில் சுகர் பீடும் சீக்வன்ஸும் எடுத்திருக்கேன். சேம் இதே மாதிரி அந்த சென்டர் ஸ்டோனை சுற்றி 3 இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸிங் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தென் இந்த 3 பீட்ஸ்க்கும் சென்டரில் இருக்கிற கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்கு ஃப்ளார் சீக்வன்ஸ் ராணி பிங்க் கலரில் அண்ட் நார்மலாக டிஸ்கோ சீக்வன்ஸ் வரும்ல, அதுவும் ராணி பிங்க் கலர்லேயே கிளிப் ஸ்டோன் அண்டு சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 லைன் கொடுத்துட்டு சென்டர்லேயும் சேம் அதே தான் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி அந்த மீதி இருக்கிற 2 கேப்லேயும் ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் வந்து எந்த டிசைனில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஒரு ஃபேன்சி லுக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அவ்வளோ ஈஸியாக ஃபேடும் ஆகாது. ஸோ இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு மாடல் ஃப்ளார் போடுறேன். அந்த ஃப்ளாரோட சென்டரில் வந்து பிளெயின் கோல்டன் சக்கரி யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து ப்ளவுஸ் பீஸோட கலர் பார்த்துருப்பீங்க, சீ க்ரீன் கலர். சேம் சீ க்ரீன் கலரும் அந்த கோல்டன் கலரில் சீக்வன்ஸும் கொடுத்து கட்பீடும் சீக்வன்ஸும் வச்சு ஒரு குட்டி ஃப்ளார். இந்த ஃப்ளாரும் அந்த டாட் மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, சேம் எல்லா இடத்துலையுமே போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கொடி டிசைன்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்டரில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கொடி லைன்ஸ்க்கெலாம் வந்து கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கோல்டன் கலர் கட் பீட்ஸுமே நார்மல் மீடியம் சைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கட் பீட்ஸ் இல்லாமல் நல்லா குட்டி குட்டி பீட்ஸ் வரும்ல, அந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கர்வ் போர்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது நல்ல சிங்கிள் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறமா அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கோல்டன் கலரில் ஜர்தோசி யூஸ் பண்ணி லூப் கொடுத்துட்டு சென்டரில் சுகர் பீட் தான், ராணி பிங்க் கலர் சுகர் பீட் கொடுத்துட்டு சேம் இன்னொரு லூப் இந்த சைடு கொடுத்து அதுலேயுமே சுகர் பீட்ஸ் கொடுத்து நாட் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த லூப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2க்கும் சென்டரில் இருந்து கட் பீட்ஸும் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ராணி பிங்க் கலர்லேயே சீக்வன்ஸும் கட் பீட்ஸ் 2 பீடு, 2மே சின்ன சைஸ் கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மிடில்லையும் ஒரு லூப் தான் கொடுக்குறேன். அந்த லூப் வந்து சில்வர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரீலையுமே சில்வர் கலர் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையுமே இதில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில்வர் கலர்லேயுமே ஜர்தோசி யூஸ் பண்ணி ஹைலைட் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
இந்த கொடி லைனில் இருந்து சிங்கிளாக ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன்ல, அதில் வந்து சில்வர் கலர் ஜர்தோசி தான் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். ஒரு 1 இன்ச் லென்த்துக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணி அதை அந்த மாதிரி ஜிக்ஸாக் கொடுத்துட்டு அதோட டிப்பில் ஒரு சுகர் பீடும் ஒரு கிறிஸ்டல் பீடும் கொடுத்துருக்கேன் ராணி பிங்க் கலரில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொடி லைன்ஸ்லையே கர்வியராக குட்டி குட்டி 2 லைன்ஸ் கொடுத்துருப்பேன் பக்கத்தில். ஸோ அதில் கட் பீட்ஸும் டிப்பில் வந்து ராணி பிங்க் கலரில் ரவுண்ட் பீட் நம்பர் 3 சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துலலாம் இந்த டிசைன் கொடுத்துருக்கோமோ அதிலலாம் சேம் இதே மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சின்ன ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கல, அதுக்குமே ஸ்டெம் போர்ஷனுக்கு கட் பீட்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து டிஸ்கோ சீக்வன்ஸ் கட் பீட்ஸும் வச்சு இந்த மாதிரி 2 லைன் கொடுத்துட்டு சென்டரில் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் கொடுத்துருப்பேன். சேம் இவ்வளோ நேரம் கொடுத்த எல்லா டிசைன்ஸும் எதுலெல்லாம் அப்ளை பண்ணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அதில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் தான். லீவ்ஸ் வந்து சேம் அதே கோல்டன் கலர் கட் பீட்ஸ் கொடுத்து தான் லீவ் கொடுத்துருப்பேன். சின்ன பீட்ஸ் அப்படிங்கிறதுனால 4 பீட்ஸ் வச்சு 3 லைன் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த லீவ்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கிற இடத்துலலாம் இந்த லீவ்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு மாடல் லீஃப்க்கு வந்து ஸ்டோன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லீவ்ஸ்லாம் எங்கெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஸ்பேஸிங் பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கேப்லலாம் க்ளூ அப்ளை பண்ணி கட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். கட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸுமே ஹனி கோல்டு வரும்ல, அந்த மாதிரி லைட் கோல்டு வர மாதிரி கட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் திலகம் ஷேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் வரும்ல அது கூட ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து மைல்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கட்டிங் குந்தன்லேயே இந்த ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபேடும் ஆகாது ஃபிட்டிங் குந்தனை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மிடில்லலாம் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதெல்லாம் ஓவரால் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் கொடுத்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதிலலாம் குட்டி குட்டி டாட் ஒர்க் தான் சக்கரி யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே எந்த ஒரு ஃப்ளோரல் பேட்டல் யூஸ் நீங்கள் பண்ணாலுமே அதில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி சக்கரி யூஸ் பண்ணி ஜர்கான் ஸ்டோன்ஸ் நிறைய வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபேடும் ஆகாது, அந்த டிசைனுக்கே ஒரு ரிச் லுக் கொடுக்குறதுமே இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் இந்த சக்கரி யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் சக்கரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற கேப்லலாம் ஷேப்பில் வந்து சுகர் பீட்ஸ் தான் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணுறப்போ ஸ்பேஸிங் வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது. இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், பட் இதுலேயே நம்ம எவ்வளோ வெரைட்டியாக ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஸ்பேஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக மெட்டீரியல்ஸ் எடுத்து ஒர்க்குமே ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், ஸ்பேஸிங் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். பட் அவுட்லுக் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலாக ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. பேக் நெக்குமே நான் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா தெரியும். குட்டி குட்டியாக நிறைய டீடைலிங் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஸ்லீவ் தான், ஒரு 5 inches தான் ஸ்லீவோட லென்த் வரும். பட் அதுக்கே எவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு ஃபில்லிங்காக வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் பேக் நெக் வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பார்த்து ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நார்மல் ரவுண்ட் நெக் தான், அண்ட் குட்டி குட்டி புட்டாஸும் கொடுத்து ஓவரால் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. சாரீ கூட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ அந்த ராணி பிங்க் கலர் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ஸ்லீவில் வந்து ஹேங்கிங் பீட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உண்மையாகவே சொல்லணுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணுறப்ப தான் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் சேம் இதே டிசைன் வந்து ஏதாச்சும்
ப்ளவுசஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி யூனிக்கான ப்ளவுசஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நியூ டிசைன்ஸ்லாம் ரெகுலராக பார்க்குறதுக்கு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான யூனிக்கான டிசைன்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.